வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சின்ன குட்டி கருவாடு இருக்குல்லங்க, அதை வச்சு நாம் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாம் நெய்த்தூள் கருவாடுன்னு சொல்லுவாங்க. குஞ்சு கருவாடு நல்லா குட்டியாக இருக்கலாங்க. அந்த கருவாடை வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். தேங்காய் எடுத்துருக்குங்க. இந்த கருவாட்டுக்கு தேங்காயில் வறுத்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் தேங்காய் எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருகாப்பிலையில் இந்த 3 ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண பூண்டு எடுத்துருக்கோங்க. ஒரு 10 பல்லளவு பூண்டு. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டாக பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப பார்த்திங்கன்னா நான் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கலாம். நல்லா இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்த்து வேண்டாம், சும்மா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் மசாலாவை. பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வாசனை வந்துருச்சு. பாருங்கள், இந்த கருவாடு தான் நாம் இன்றைக்கி எடுத்துருக்கோம். பாருங்கள், குட்டி குட்டி கருவாடு நல்லா அலசிக்கணும்னு நீங்கள் பாருங்கள், அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதையே பாருங்கள், நல்லா கருவாடு மசாலோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் கொஞ்சம் மண் இருக்கும். நீங்கள் 2-3 தடவை நல்லா அலசிக்கணும் இந்த கருவாட்டில். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் போட வேண்டாங்க. சும்மாவே பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா தொளிச்சு தான் விடணும் இதுக்கு. ஏன்னா ரொம்ப நொதன்னு வெந்துடும், உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ தண்ணி லைட்டாக பாருங்கள் நம்ம தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கருவாட்டுக்கு லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 2 கை அளவு தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். நாம் பாருங்கள், போதும், இதுவே போதும். நீங்கள் அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்லையே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் இதில் முட்டை ஆட் பண்ண போகிறோங்க. நான் இன்றைக்கி இதில் முட்டை ஆட் பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டை எடுத்துக்கலாங்க. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. தட்டம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா 10 மினிட்ஸ் விட்டால் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணியும் வற்றிருச்சு உங்களுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா முட்டையும் பார்த்திங்கன்னா கருவாடும் நல்லா உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பொரியல் மாதிரி இருக்குது. பாருங்கள், குழஞ்சிடாமல் இருக்குது உங்களுக்கு. நல்லா உதிரியாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லைட்டாக தொலைவிட்டால் போதுங்க. ஏன்னா முட்டை எல்லாமே வெந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவும் சூப்பராகவே நம்மளுக்கு இப்போ கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக ஒயிட் ரைஸ் அடித்து பெனிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. சளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருவாடு எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா கேட்குங்க. ஸோ இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா இம்யூனிட்டி சக்தியை கொடுக்கக்கூடியது தான். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.